முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் தமிழகத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்தும் ஆலோசனை செய்யப்படுவதாகவும் அண்மை தகவல்களை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். இந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் மேலும் விவாதிக்கப்படுகின்றன? முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது காணொலி காட்சியின் வாயிலாக மற்றும் தொகுதி பார்வையாளர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. 234 தொகுதிக்கும் தொகுதி பார்வையாளர்கள் திமுக சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே முதலமைச்சர்கள் பேச இருக்கிறார். நடைபெற்று முடிந்த எஸ்ஐஆர், அதாவது இந்த தீவிர தேர்தல் வாக்கு திருத்தத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் மட்டும் 97 லட்சம் வாக்குகள் இருக்கின்றன. இழப்பு WNG உட்பட 67 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தற்போது நிரந்தர முகவரி, அதே போல தற்காலிக முகவரி மாற்றம் என்ற அடிப்படையில் நீக்கம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள். அதன் அடிப்படையில், அதாவது தமிழகத்தில் மற்றும் அந்த 67 லட்சம் பேர் இந்த முகவரி மாற்றம் என்ற அடிப்படையில் அவர்கள் நீக்கப்பட்டிருப்பது தொடர்பாக வருகின்ற 2000 சட்டமன்ற தேர்தல் திமுக துவங்கி இருக்கும் நிலையில் திமுகவுடைய BLO-2 மற்றும் BLO-C என அழைக்கப்படும் பூத் லெவல் கமிட்டி உறுப்பினர்களும் அவருடன் இணைந்து BLO அதிகாரிகளுடன் இணைந்து இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதாவது தமிழகத்தில் தகுதியுடைய அனைவருக்குமே வாக்கு சென்று சேர வேண்டும், அதே போல அனைவரும் வாக்களிக்கும் உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் அனைவரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான பணிகளை அந்த தற்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் 6 மற்றும் ஃபார்ம் 8 பயன்படுத்தி அவர்களை மீண்டும் வாக்காளர்களாக மாற்றுவதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தலும் தற்போது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் 68,342 BLO-2 இருக்கிற நிலையில் BLC-க்கள் என சொல்லப்படும் சராசரியாக ஒரு வாக்காளருக்கு 100 பேர் விகிதம் அவர்கள் நீக்கப்பட்டு தங்களுடைய பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் BLO-க்களுடன் BL2 மற்றும் BLC என திமுக சார்பில் நீக்கப்பட்ட இந்த 2 அமைப்புடன் சேர்ந்து தொடர்ச்சியாக இந்த பணியை முன்னெடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் அனைவரும் வாக்காளர்களாக விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.